லவகுஷர்கள் இந்த உலகத்தையே உய்விக்க பிறந்தவர்கள் இல்லையா? பின்னே ராமாயணம் பாடி அத்தனை பேருக்கும் ஆனந்தம் கொடுக்கிறார்களே. அவர்கள் பாடினார்கள், செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான். 18 படிகளுக்கு மேலே ராமனுடைய அரியாசனமாம். அந்த அரியாசனத்திலே ராமன் வீத்திருக்கிறார். கீழே எல்லாருமாக ராமனுடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சற்று போது போன பிற்பாடு ராமன் எல்லாரையும் கவனித்தார். ராமனுக்கு பெரிய ஆச்சரியம். இந்த மக்கள் அத்தனை பேரும் என்னைத்தான் எப்போதும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்குத்தான் என்னை விடுத்து அவர்களுடைய பார்வை இன்னொரு இடத்திலே இருக்கிறது. அதாவது லவகுஷர்களையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, இங்கு இருக்கிற அத்தனை பேரும் இமையவர்களாக ஆகி போனார்கள். அதாவது கண் இமையாதவர்களாக ஆயினர். வச்ச கண் வாங்காம பார்க்கிறதுன்னு சொல்றோம் இல்லையோ, அப்படி பார்த்துட்டு இருக்கா. ராமாயணத்தை கேட்டு இருக்கா. ராமன் பார்த்தார், ஓஹோ, என்னை காட்டிலும் என்னுடைய கதை அத்தனை சுவாரஸ்யமானது போல் இருக்கிறது, பிடித்தமானது போல் இருக்கிறது, பலபலே பேஷ் அப்படின்னு சொல்லி கொண்டார். ராமனுக்கு என்ன வருத்தம்னால், அந்த கதையை நம்மளும் தான் கேட்டு இருக்கோம், குழந்தைகள் ரொம்ப அருமையாக பாடுகிறார்கள், பக்கத்திலே யாராவது இருந்து அவர்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நன்றாக இருக்குமே. சீதை பக்கத்திலே இருந்தாள்னு சொன்னால், இப்போ பாரு இதை பாடுவாவா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம அந்த காட்டில் இருக்கும்போது இது நடந்ததே, அதை பற்றி தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பரஸ்பரம் பேசி மகிழ்ந்து பகிர்ந்து கொண்டால் இன்னமும் சுவை கூடுமே. நியாயமான ஆசைதானே. ஒரு சங்கீத கச்சேரிக்கே போனாலும் நாம மட்டும் உட்கார்ந்திருந்தா நல்லா இருக்குமா? அரங்கம் நிறைந்திருந்தால் தானே மகிழ்ச்சி. பக்கத்திலே சீதை இல்லைன்னு கவலைப்பட்டான். அதனால் என்ன, நாம இறங்கி போய் இந்த மக்களோடு மக்களாக நின்று கொண்டு, மக்களில் ஒருவனாக நின்று கொண்டு அந்த கதையை கேட்கலாம்னு அடியெடுத்து கீழே வைக்கிறான். இது நாள் பரியந்தம் ராமன் கீழே வரார்னு சொன்னா கைலாகு கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் ஓடி வந்துருவார். ராமன் திருவடி பூமியில படுறது கூட என்னால தாங்கிக்க முடியாதுன்னு கீழே கை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்துருவார். ஆனா இன்னைக்கு யாருமே வரவில்லை. எப்படி வருவார்கள்? அவர்கள் தான் ராமாயண கதையிலே மூழ்கி போயிருக்கிறார்களே. மெதுவா ராமன் கீழே வந்துட்டார். கூட்டத்தோடு கூட்டமா போய் நின்றும் விட்டார். பக்கத்துல ராமன் தான் நிற்கிறான், சக்கரவர்த்தி நிற்கிறான்ங்கிறது கூட ஒருத்தருக்கும் தெரியவில்லையாம். கதையை கேட்டுண்டே இருக்கிறச்சே ஒரு அன்பருக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டு போச்சு. ஆஹா, என்ன அழகாக இந்த குழந்தைகள் பாடுகிறார்கள். அந்த ஆனந்தம் பீரிட அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சபாஷ்னு சொல்லி ராமன் முதுகிலேயே தட்டினாராம். ஒரு அடி கீழே முன்னே விழுவதற்கு கூட ராமன் போய்விட்டான். அப்ப கூட ராமன் முதுகிலே தான் தட்டினோங்கிறது கூட அவளுக்கு தெரியவில்லை. அப்ப எத்தனை லயிச்சு கேட்டிருக்காருங்கிறது இதனாலே நமக்கு புரிகிறது. அதனால்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் ராமனை காட்டிலும் ராமநாமம் இனியது, ராமனை காட்டிலும் ராமாயணம் இன்னமும் இனிமை மிக்கது அப்படின்னு எல்லாம் கொண்டாடி பேசுகிறார்கள்.